டாக்டர் பிரெக்னென்ட்டா இருக்கும்போது பேபி மூமெண்ட்ஸை எப்போ ஃபீல் பண்ணலாம்? ஓகே. ஸோ இது ரொம்ப நல்ல கொஸ்டின் நான் அவங்க கேட்டது. ஏன்னா ஓபியில் வர பேஷண்ட்ஸ் வந்து 4th மந்த் தான் முடிஞ்சிருக்கும். டாக்டர் பேபி மூமெண்ட்ஸ் தெரியல, பேபி மூமெண்ட்ஸ் தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் பேபி மூமெண்ட்ஸ் வந்து ஒரு 18 to 19 வீக்ஸ், சில பேருக்கு ஈவன் 20 வீக்ஸ்லேருந்து தெரிய ஆரம்பிக்கும். பட் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக கொஞ்சம் கவனமாக பார்க்குற மதர்ஸ் ஆஸ் early as 18 to 19 வீக்ஸ்லேயே பேபி மூமெண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில். செகண்ட் ப்ரெக்னென்சி ஏர்லியராக ப்ரெக்னென்ட் ஆகிட்டு செகண்டோ தேர்ட் டைமோ ப்ரெக்னென்ட் ஆகுறாங்கன்னா அந்த மதருக்கு வந்து ஃபஸ்ட் டைம் சில மதர்ஸ் வந்து டாக்டர் எனக்கு 20 வீக்ஸ் அதாவது 5th மந்த் முடிகிறப்ப தான் எனக்கு பேபி மூமெண்ட்ஸ் தெரிய ஆரம்பிச்சது. செகண்ட் ப்ரெக்னென்சியில் 5th மந்த் ஸ்டார்ட் பண்ணுறப்பே கூட தெரிய ஆரம்பிக்கலாம். ஒரு 18 வீக்ஸ் கிட்டவே கூட பேபி மூமெண்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கலாம். இது ஆரம்பிக்கிறப்போ அந்த பேபி மூமெண்ட்ஸ் ஃபிஷ்ஷோ இல்லை டக்குன்னு அந்த பேர்ட் ரெக்க அடிச்சா எப்படி இருக்கும், ஃப்ளட்டரிங்கோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் பேபி கொஞ்சம் பெருசாக அந்த ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ் நீங்கள் நல்லாவே ஓடுறத ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஜென்ரலாகவே பேபி மூமெண்ட்ஸ் நீங்கள் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஒர்க்கிங் பீப்புள் அவங்கெல்லாம் வந்துட்டு தே வில் பி வெரி பிஸி ஒர்க்கிங், ஸோ அதை கவனிக்க மாட்டாங்க. அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃபில் இருக்க மதர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லா டைமும் நம்ம பேபி மூவ் ஆகிட்டே இருக்கணுன்றதை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நம்மள மாதிரி அதுக்கு ஒரு ஸ்லீப் சைக்கிள் இருக்கும். ஜென்ரலாக மதர்ஸ் நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு 1 hour, லஞ்ச் முடிச்சு 1 hour, டின்னர் முடிச்சு 1 hour. இந்த 1 hourல பேபி மூமெண்ட்ஸ் எப்படி வருதுன்றதை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுங்க. 1 hour பார்த்தீங்கன்னாவே இந்த 1 hour அப்சர்வ் பண்ணுறப்போ 3 to 4 மூமெண்ட்ஸ் நீங்கள் பர்சீவ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ எவ்ரி மீல் நீங்கள் ஒரு 1 hour ரெஸ்ட் எடுக்கிறப்போ அந்த பேபி மூமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு மேக். ஸோ 3 hours நம்ம கவுண்ட் பண்ணுறப்போ ஆவரேஜாக ஒரு 9 to 10 மூமெண்ட்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி எவ்ரிடே நீங்கள் பார்க்கணும். எவ்ரிடே பார்க்குறப்போ ப்ரீவியஸாக பண்ண டைம் நல்ல மூமெண்ட்ஸ் இருந்தது, இந்த முறை மூமெண்ட் எனக்கு குறைவாக இருக்குது, நம்பர் ஆஃப் மூமெண்ட்ஸ் குறைவாக இருக்குதுன்னா அந்த கட்டத்தில் யூ ஷுட் இமீடியட்லி கன்சல்ட் த டாக்டர். ஏன்னா சம்டைம்ஸ் பேபியோட க்ரோத் ரொம்ப சின்னதாக இருக்கலாம், பேபிக்கு போகிற பிளட் ரொம்ப குறைவாக இருக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் பேபிக்கு சுற்றி இருக்கிற வாட்டர் குறைவாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரீசன்ஸாக இருக்கலாம். ஸோ ஜென்ரலாக பேபி மூமெண்ட்ஸு ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் நீங்கள் அரௌண்ட் 18 வீக்ஸ் கிட்ட இருந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் தேங்க்யூ.